சொல்கிறேன், வாழ்க்கை எங்கே தூங்குறோன்றது இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் தூங்கலாம். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் உங்கள் முடிவு வேற மாதிரி இருக்கும். தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மை காட் இஸ் ரிச் அண்ட் ஹீ இஸ் தி ரிச் மேக்கர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் ஐஸ்வர்யவான்களை உருவாக்குகிறவர். சாதாரணமாக இருந்த ஆபிரகாமை செல்வந்தன் ஆக்குறாரு. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினான். He became great and gained more and more until he became very wealthy. அப்போ ஆபிரகாம பணக்காரனாக்குனது தேவன், ஈசாக்க பணக்காரனாக்குனது தேவன். யாக்கோபு கதை பச்சாரு, எல்லாம் அவன் மாமனார் லாபான் தன் லாபத்தை மட்டுமே பார்ப்பான். அவன் தான் லாபான். 2 பொண்ணை கொடுத்தே 14 வருஷம் வேலை வாங்கிட்டான். போதும்டா கிளம்புறேன்னு ஒன்னே தான் உண்மையெல்லாம் சொல்கிறான் லாபான். எப்பா உன் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, உனக்கே தெரிஞ்சுமே தெரில. நீ வரும்போது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு, நீ வந்ததுக்கப்புறம் நானே பெருகிட்டேன் அப்படின்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏமாத்துகிற மாமனாருக்கு நடுவில் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்கள் உடையவனாக திரும்ப பண்ணினார். யோசேப்பு பாருங்க, ஒரு அடிமையா போறான். இப்போ சொல்றான், பார்வோனுக்கு என்னை தகப்பனாக்கினார். அப்படின்னா என்ன? பார்வோனுக்கு நான் தாண்டா அப்பன். நான் போகும்போது அடிமையாக தான் போனேன். அதனால சொல்கிறேன், வாழ்க்கை எங்கே தூங்குறோன்றது இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் தூங்கலாம். கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் உங்கள் முடிவு வேற மாதிரி இருக்கும். ஆமென். யோசேப்பை பெரிய ஆளாக்குனது தேவன். தாவீது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருந்தான். கடவுளை அவனை ஆசீர்வதிச்சு குவிச்சிட்டான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு வெள்ளியும் பொண்ணும் வச்சு குவின்னு குவிச்சு அம்பாரமாக என்ன பண்ணிடுச்சு, குமிஞ்சிடுச்சு. அந்த அளவுக்கு குவிச்சிட்டான். தங்கத்தாலேயே சாலமோன் கட்டுற அளவுக்கு தாவீது குவிச்சு வச்சுட்டான். சும்மா சிமெண்ட் கல்லே வாங்க முடியலன்ட்டு மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் தங்கமாக வச்சு கட்டுறான். ஆமென். ஏராளமாய் திரளாய் நான் சவதரித்தேன் அப்படின்றான். எப்படி தாவீது இது உனக்கு வந்துச்சு? தாவீது சொல்றான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும்.